எல்லார் வீட்லேயுமே இருக்கிற ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா டெய்லி என்ன சமைக்கிறது அப்படிங்கிறது தான். என்ன மெனு போடலாம், என்னென்ன காம்பினேஷன்ஸ் கொடுக்கலான்னு. இதே காம்பினேஷன் 5 நிமிஷத்தில் நடந்தால் 5 நிமிஷத்தில் அதை சமைச்சு முடிச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஹாப்பி மார்னிங் வியூவர்ஸ், அண்ட் இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஆன் டு த வீடியோ. ஹாப்பி மார்னிங் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்தி ஃபுட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷத்தில் எப்படி நாம் ஹோல் டேக்கான மீலை ஈஸியாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட்டும் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கான ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 4 பார்ட் ஃபார்முலா. இந்த 4 பார்ட் ஃபார்முலாவில் ஒரு பேலன்ஸ்டு மீலை எப்படி நம்ம பிளேட்டில் வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன பிளானிங் பண்ணிக்கும் போது என்னென்ன மெனூஸ் கொடுக்கணுங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஒரு ஹாஃப் பிளேட்டுக்கு வெஜிடபிள்ஸ் நல்லா இருக்கணும், நல்ல ப்ரோட்டீன்ஸ் சஃபிஷியண்ட்டாக ஒரு 1/4 பிளேட்டுக்கு வரணும். அதே மாதிரி கார்ப்ஸும் இன்க்ளூட் பண்ணணும். எதையுமே எலிமினேட் பண்ணாமல் சஃபிஷியண்ட்டான ப்ரோபயோட்டிக் ஒரு கிளாஸ்லையும் வாட்டர் ஒரு கிளாஸ்லையும் வச்சு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன பிளானிங் இருந்ததுனாலே என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட்னா, அளவு எல்லாம் 1/4 பிளேட்டுன்னு சொல்லிடுறீங்க, பிளேட் அளவும் தெரியல, எவ்வளோ அளவு எடுக்கணுங்கிறது தெரியலன்னா சிம்பிள் கால்குலேஷன் தான். நம்ம கை தான் அளவு, ஆனால் ஒரு விஷயத்துக்கும் எவ்வளோ எடுக்கணுங்கிறது இதில் நான் கிளியராக போட்டிருக்கேன். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு குழிக்கை அளவு நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கணும், நம்ம பெருவிரல் அளவுக்கு ஆயில் அண்ட் ஃபேட்ஸ் எடுத்துக்கணும், ஒரு கைப்பிடி அளவுக்கு வெஜிடபிள்ஸும் ஒரு உள்ளங்கை அளவுக்கு ப்ரோட்டீனும் நம்ம எடுக்கணுங்கிறது தான் நம்மளோட அளவுகோல். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் டிப் நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா நம்ம என்னென்ன சாப்பிடணுங்கிறது நம்ம ஈஸியாக பிளான் பண்ணிட முடியும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, குவிக் அண்ட் ஈஸி மீல் ஐடியாஸ். இது ஒரு மெனு மாதிரியே நம்ம போட்டு நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கிட்டோம்னா ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு யோகர்ட், பனானா, ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் நான் பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ்க்காக சொல்கிறேன். இல்லை ஒரு ராகி தோசை வித் பீனட் சட்னி, இதில் எல்லா காம்பினேஷன்ஸும் இருக்குது. ஒரு குவிக் லன்ச் மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிள் மீல், தட் இஸ் ஒரு கீன்வா வித் ஒரு பனீர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு ப்ரௌன் ரைஸ் வித் கீரை கடைசல் அண்ட் சம் குக்கும்பர் சாலட்ஸ். அதே மாதிரி ஸ்நாக் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம். சம்திங் லைக் சியா சீட் புட்டிங் வித் பெர்ரிஸ் அண்ட் நட்ஸ். இந்த மாதிரியானது ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸோடு எடுக்கும்போது நமக்கு ஃபில்லர்ஸும் நிறையா கிடைக்கும், அதே சமயம் மைக்ரோ மினரல்ஸும் நமக்கு நிறையா கிடைக்கும். ஸ்டெப் 3 ஸ்மார்ட் ஹேக்ஸ்னே சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபேமிலி சப்போர்ட்டோடு செஞ்சுக்கும் போது ரொம்பவுமே எல்லாமே பிளான்டாக நடக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு வெல் ஆர்கனைஸ்டு ஃப்ரிட்ஜ். நம்ம ஃப்ரிட்ஜில் எதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், எதை எப்படி ஸ்டோர் பண்ணணும், ஒரு பச்சை மிளகாய் காம்பு எடுத்து வைக்கணும், அதே மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம தனித்தனி பாக்ஸஸில் போட்டு 1 வீக்குக்கான ஒரு ப்ரெப்பிங் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எந்தெந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைக்கணும், எதெல்லாம் பேஸ்ட்டாக செஞ்சு வைக்கணும், எதெல்லாம் கிரேவிஸாக செஞ்சு வைக்கணும், எது பாயில் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியுமோ அதை பாயில் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். இல்லை சில பேர் மீல் ப்ரெப்பிங்காகவே பண்ணி வச்சுப்பாங்க, provided they have good storing instruments. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கும் போது நம்மளோட மீல் பிளானிங்கிறது just like that it goes. ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களோட மீலை நீங்கள் எப்படி பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ மேலும் இது போல் தகவல்களுக்கு எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கஸ்டமைஸ் டயட் சார்ட் வேணும், ஒர்க் அவுட் பிளான் வேணும், இல்லை ஃபாலோ அப் வேணும், எக்ஸ்க்ளூசிவ் நியூட்ரிஷனிஸ்டோட சஜஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சேஞ்ச் பிகின்ஸ் ஃப்ரம் யூ அண்ட் யூ ஒன்லி. ஸோ எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ஸ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட், லைக், ஷேர், comment and subscribe. So until I meet you with the next interesting video, it's me signing off and saying you bye bye.